கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஏசாயா 52:12. For the Lord will go before you, and the God of Israel will be your reward. Isaiah 52:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தின அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ஆபகுக் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் வைத்திருக்கிற தரிசனங்கள் வேதம் சொல்லுகிறது குறித்த காலத்திற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்தும், ஒரு ஊழியத்தை குறித்தாகட்டும், அவனுடைய எதிர்காலத்தை குறித்தாகட்டும், அவனுடைய சந்ததிகளை குறித்தாகட்டும், ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம், தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம், தேவனுடைய தரிசனம் வேதம் சொல்லுகிறது. அது நிறைவேறுவதற்காக ஆண்டவர் ஒரு குறித்த காலம், ஒரு குறிப்பிட்ட வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வேலை வரும்போது, தேவனுடைய நேரம் வரும்போது, ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் வைத்திருக்கிறதான தரிசனங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அற்புதமாக நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் உரையாத தேவன், அவன் உண்மை உள்ள தேவன், அவர் வார்த்தை மாறாதவர், அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அது வரும் நிச்சயம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, எத்தனையோ எதிர்பார்ப்போடு இன்றைக்கு அல்லாவிட்டால் நாளைக்கு ஆண்டவர் இதில் ஒரு அற்புதத்தை செய்வார், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு காத்திருந்து இன்னும் காரியங்கள் வாய்க்காமல், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஒரு ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாமல் மனம் கலங்கி அதை குறித்த எந்த எதிர்பார்ப்பும் இனியே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இனி அதை குறித்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்று சொல்லி மனம் சோர்ந்து
இனி எந்த காரியங்களும் வாழ்க்கையில வாய்க்காது, நடக்காது, அப்படிப்பட்ட ஒரு விரக்தியோடு கூட, வெறுப்போடு கூட நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால், தேவன் ஒரு திட்டத்தை உங்கள் மேல் வைத்திருந்தால், அது கட்டாயம் தாமதித்தாலும் வரும், அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு விரோதமாக என்ன தடைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நிர்ணயித்திருந்தால், ஆண்டவர் தீர்மானித்திருந்தால், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அதை நீக்கி ஆண்டவர் குறித்த வேளையில் ஏற்ற காலத்தில் அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மீகா 2 அதிகாரம் 13 வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேற, தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற என்ன தடைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவர் அதை நீக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் அற்புதமாக இந்த நாட்களில் நிறைவேற போகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அதை விசுவாசியுங்கள். உங்களை குறித்து நீங்கள் எப்படி நினைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற காரியம், ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் கட்டாயம் சீக்கிரமாய் நிறைவேறும். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தை செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஊழியத்தில், என்ன காரியத்தில் ஆனாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம், ஆண்டவர் செய்ய நினைத்த ஆண்டவருடைய கிரியைகள், தேவனுடைய திட்டங்கள், வேதம் சொல்லுகிறது, அது தடைபடாது. எத்தனை தடைகள், எத்தனை மந்திர பெல்லிசூனியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும், எப்படிப்பட்ட சவால்கள் எழும்பினாலும், ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஏற்ற நேரத்தில், குறித்த காலத்தில் ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஏசாயாவில் இப்படி ஒரு வசனம் உண்டு, நான் செய்ய போகிறதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருந்தால், ஆண்டவருடைய திட்டத்தை எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. ஏற்ற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனம் 14 அதிகாரம் 24 சொல்லுகிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று ஆண்டுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நினைத்திருக்கிறபடி, ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறபடி காரியங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் நினைத்திருக்கிறபடி அல்ல, பொல்லாத பிசாசு நினைத்திருக்கிறபடி அல்ல, மந்திரவாதிகள் நினைத்திருக்கிறபடி அல்ல நடக்க போகிறது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன செய்ய நிர்ணயித்திருக்கிறாரோ, அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், உங்களை குறித்துள்ள என்னுடைய நினைவுகள் தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் தீங்குகள் கொண்டு வருவதற்காக, தீமைகள் கொண்டு வருவதற்காக சாத்தான், மனுஷன் எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆண்டவர் முறியடித்து, கர்த்தர் இந்த நாளில் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தேவனுடைய தீர்மானங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ அது எந்த தடையும் இல்லாமல் இந்த நாட்களிலே அது நிறைவேறப் போகிறது. ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனங்கள், உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், வாக்கு தத்தங்கள் வெகு சீக்கிரமாய் நிறைவேறப் போகிறது. இதை ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்கள் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள் சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. உங்கள் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. நீங்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். ஆண்டவருக்காக நீங்கள் அற்புத சாட்சியாக எழும்ப போகிறீர்கள். கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். தகப்பனே,
இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரும். குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே அது தாமதித்தாலும் வரும் நிச்சயம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் வைத்திருக்கிற தீர்மானங்கள் வெகு சீக்கிரமாய் நிறைவேறப் போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான வழிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் திறக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். மகிமையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் bless you. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு.
தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா.